நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து. அப்ப எல்லாமே வேத வாக்கியங்களின்படி தான். everything has been prophesied about Jesus Christ. அவர் எப்படி வரணும், எப்படி பாடுபடணும், எல்லாமே தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் வேத வாக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இதை நம்பலாம். 100க்கு 100 நம்பலாங்க. இதுல எந்த குழப்பமும் நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த அவிசுவாசமும் அவன் நம்பிக்கை நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டா எக்ஸாக்டா அதே மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்குது, நிறைவேற்றி இருக்கிறார் கர்த்தர். அப்ப நம்ம பற்றி சொல்லி இருக்கிறதையும் கூட அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். நானே உன் பரிகாரிக கர்த்தர், நான் உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்தும் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், நீ சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சகல நோய்களும் உன்னை விட்டு விலக்குவார்னா 100% அதை நம்பலாம். எந்த குழப்பமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்னா அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியலங்க. சொன்னாரு என்ன, நம்ம உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னார் போல நம்மளாம் கிடையாது. கண்டிப்பா நிறைவேறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாட்டுல என்னவெல்லாம் சொல்லி இருக்குதோ எக்ஸாக்டா அப்படியே நிறைவேறி இருக்குதுன்னா மற்ற எல்லாமே கூட நிறைவேறும். கண்டிப்பா இந்த வேத வாக்கியங்களை அப்படியே 100க்கு 100 நம்பலாம். அப்படியே எடுத்து உள்ளத்துல வச்சுக்கலாம். நம்ம வாயில பேசி உள்ளத்துல வைத்துக் கொள்ள முடியும். You can believe, you can count on the word of God because it is true. Jesus has proved it. It is true by his resurrection, bodily resurrection. இயேசு சரீரத்தில் உயிர்த்தெழுந்தபடினால, மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததுனால வேத வாக்கியங்கள்லாம் உண்மை, சத்தியம், நிச்சயமா நிறைவேறும். அது ஒண்ணு கூட தவறி போகவே போகாது என்பதை நிரூபித்திருக்கிறார்.